கன்னிராசியை வந்து எப்போவுமே மல்டிபிள் டேலண்ட். இத்தனை நாள் வரைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்காதவா இப்போ ரெகக்னேஷன் கிடைச்சிடும். பெஸ்ட்டாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக தொழிலில் செட் ஆகும். யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலும் அவள் முன்னாடி அசோக் நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற மாதிரி தட்டி நின்று ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு காலம். அதுவே மற்றவா விஷயம் இல்லாத நபர்களை பற்றி பேசக்கூடாது. அஷ்டலக்ஷ்மியில் ஒரு லக்ஷ்மி இருந்தால் 7 லக்ஷ்மி கூட வந்துடும். தைரிய லக்ஷ்மி சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் அப்பாவுக்கு நன்னா இருக்கு. நிறையா விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தானங்கள் பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். போன வருஷத்தில் போட்ட விதையெல்லாம் இந்த வருஷத்தில் பயிராக இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி இவங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 12 ராசியில் 6வது ராசியாக இருக்கிற கன்னி ராசி குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. பிரபல ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னாலும் நம்மளுடைய குமுதம் பக்தி மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் அதுக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு மகேஷ் ஐயர். அவங்க வந்துட்டு இப்போது உங்களுக்கான இந்த குரு பயிற்சி பலனை சொல்ல இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது? கன்னிராசி இவங்களோட இயல்பு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கன்னிராசியை வந்து எப்போவுமே மல்டிபிள் டேலண்ட். இத்தனை நாள் வரைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்காதவா இப்போ ரெகக்னேஷன் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்யக்கூடிய கடவுள் வந்து ஒரு பெரிய சான்ஸை கொடுத்துருக்காரு. இந்த சான்ஸை வந்து இவள் பயன்படுத்தலைன்னா வேறு எந்த சான்ஸையும் பயன்படுத்த முடியாது. இட்ஸ் அ குட் டைம் ஃபார் தெம். அவங்களுக்கு ஒரு அற்புதமான டைமாக இந்த டைம் இருக்குது. எங்கே போய் அற்புதமான டைம்? 7ல் சனி இருந்து பார்வை பார்க்குறது, 6ல் ராகு, 12ல் கேது, சுற்றி முற்றி முதுகுலேயே 4 கொடுத்த மாதிரி இருக்குது. பின்னாடி போனால் உதைக்குது, முன்னாடி போனால் கறிக்குது. நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன துன்பம் பண்ணேன், என்ன இப்படியெல்லாம் சொல்லுவாள். பட் நடக்கும், பெஸ்ட்டாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக தொழிலில் செட் ஆகும். யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலும் அவள் முன்னாடி அசோக் நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற மாதிரி தட்டி நின்று ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு காலம். ஜெயிச்சுடுவாள். பட் என்னென்னா பண்ண தப்பை யாராவது திருப்பி பண்ணுவாளா? அதை பண்ணுவா கன்னிராசி. அதாவது பண்ண தப்பையே திருப்பி பண்ணி திருப்பியும் அதில் கவலைப்பட்டு அதை மட்டும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது என்னென்னா அதை பேசவே கூடாது. அதுவே மற்றவா விஷயம் இல்லாத நபர்களை பற்றி பேசக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் தான் சொம்பு கேட்டு தான் கல்யாணம் பண்ணுவாருங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் அதில் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஒரு விஷயத்தில் தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். கொஞ்சம் பயத்தை ஹேண்டில் பண்ணுவோம், பயத்தோடு ஹேண்டில் பண்ணுவோம். நான் எப்போவுமே நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லுவேன், அஷ்டலக்ஷ்மியில் ஒரு லக்ஷ்மி இருந்தால் 7 லக்ஷ்மி கூட வந்துடும். அது தைரிய லக்ஷ்மி. தைரிய லக்ஷ்மி மட்டும் இருந்துட்டானா மீதி இருக்கக்கூடிய எல்லா லக்ஷ்மியும் கூட இருப்பாள். இந்த தைரியத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ரொம்ப வயசானவா, தள்ளாதவா, முடியாதவாளுக்கு கொஞ்சம் ஆயுள் கண்டங்கள், பய உணர்வுகளோடு இருக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பணம் சம்பாதிச்சிருவாள். புது தொழில், புது அடையாளம், டப்புன்னு முன்னேறுவாள். சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. சகோதர சகோதரிக்கு டாப்பாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். பேச்செல்லாம் பார்த்துட்டுலாம் அட்டாட்டா ஏ அப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாள். அதே சமயத்தில் இந்த இடம் வீடு வெறித்தனமாக இருப்பாள். வாகனத்தை 1 ரூபா வாகனம் வாங்குறதுக்கு 100 ரூபா வாகனம் வாங்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சொந்த பந்தங்கள் ஒற்றுமை வரும்.
நல்ல விரும்பினவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. விரும்பினவா திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்துக்கு அவள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னவாள்லாம் இப்போ நன்னா ஆகிடும். உடல் ஆரோக்கிய கேடு இருக்கும். எலும்பு கால் சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து முதுகு சம்மந்தமான பிரச்சனை, இந்த L4 L5 எல்லாம் பிரச்சனை வருது, அந்த அந்த இடம் இருக்குது, இந்த இடம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டால் சூப்பராக இருக்கும். பிறருக்காக கொடுத்து ஏமாறக்கூடிய டைம் இருக்குது, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிறருக்கு கொடுத்து ஏமாறும். பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் சூப்பராக இருக்கார், நான் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. விட்டுணும். நமக்கு என்ன வருது, நம்ம பாக்கெட்டில் என்ன நம்ம சொந்தம், இதை மட்டும் கவனிச்சுட்டா போதும். டாப் டக்கராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய டைமாக இந்த டைம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆபத்துகள் இருக்கும் பொழுது தப்பிச்சு விடுவோம். சப்போர்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிற ஆளே தப்பு பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப அதில் கேர்லெஸ்ஸாக விட்டுவிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. ஒன்று பேசுகிறோம், அதுக்கு வந்து அத்தாட்சி ஆதாரம் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் பேசணும். கன்னிராசிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம். ப்ரெஷர் சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் இவா கவனமாக இருக்கணும். 1 கிலோ ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்பான்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் அப்பாவுக்கு நல்லா இருக்குது. நிறையா விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தானங்கள் பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். போன வருஷத்தில் போட்ட விதையெல்லாம் இந்த வருஷத்தில் பயிராக இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி இவங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும்? அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் முயற்சி பண்ணலாம். பேசிக்காகவே இவங்களுக்கு எப்படின்னா டெக்னாலஜி பேஸ்டு. இப்போ நான் உங்ககிட்ட இப்படி பேசுகிறேன், ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னான்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட இப்படி எடுத்து இப்படி எல்லாம் டெஃபினிஷன் கொடுத்து அழகாக நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடும். இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அது பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு எப்படியே பார்த்துட்டு சரி இதுதான் பார்த்தீங்கன்னா லேசரு இது வந்து இப்படி போட்டு அப்படியெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பார்த்துப்பா வேறு லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்டெல்லாம் இவாளுக்கு வரும். கம்யூனிகேஷன், நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும். எனக்கு 2 லாங்குவேஜ் தெரியும், இன்னும் 2 கற்றுக்கோங்க. அதே மாதிரி போகாத இடத்துக்கெல்லாம் போகணும். டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை இத்தனை காலம் மற்றவங்களுக்காக பண்ணியிருப்பேன், இப்போது உங்களுக்காக டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலன்னா போதும். எல்லா இடத்துலையும் லேர்னிங் ஸ்கில், எல்லா இடத்துலையும் ஒன்று கற்றுக்கலாம். நான் உங்ககிட்ட ஒன்று கற்றுக்கலாம், அவர்கிட்ட ஒன்று கற்றுக்கலாம், இவாட்ட ஒன்று கற்றுக்கலாம், இவாட்ட ஒன்று கற்றுக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை இவங்க ஜாஸ்தியாக்கணும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சைபர் இது படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு. சரி, இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சிக்கு ஃபுல்லாகவே இந்த இயர் ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும்? கன்னிராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் ரொம்ப பிரமாதமான வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், இந்த வழிபாடு பண்ணோம்னா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெயினுவா. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் போய் கலக்காமல் இருந்தாலே இவாளுக்கு பெரிய வழிபாடு தான். எந்த பிரச்சனையிலையும் கலக்கப்படாது. இன்றைக்கி என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் லேட் ஆகிடாங்க. ஸோ அந்த டயத்தை ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரு பெரிய வழிபாடு. எங்கள் குருநாதர் சொல்லுவார், உன்னோட ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நீ நடத்த தான் ஒரு ப்ரேயர்னர். எப்படி செருப்பை ஒழுங்காக வச்சியா, வைக்கலை, போச்சு. ஆசிரமத்தில் படிக்கும்போது இது நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உட்காரும்போது அந்த டவல் அந்த ஆசனத்தை கரெக்டாக போட்டுன்னு உட்காரணும். அது இங்கே திருப்பி இப்படி உட்காந்துருந்தோம்னா போச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதை பர்ஃபெக்டாக வைக்கிறீங்களோ அதுதான் உங்களை முன்னேற்றம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களை செதுக்கணும். எப்படி செதுக்கணும்னா, கல்லை நீங்கள் செதுக்கக்கூடாது, உங்களை திருப்பி வச்சு உள்ளே செதுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் சூப்பராக போகும். போக வேண்டிய கோயில், பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பெஸ்ட்டு வழிபாடு வாழ்க்கை. ஓகே, ரொம்ப எளிமையாக, அதாவது நம்ம லைஃப்பில் எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான உதாரணத்தோடு சொன்னாங்க கன்னிராசிக்கு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.